புதுச்சேரியில் சமூக நல்லிணக்கத்தை காக்க கரும்பலகை சின்னத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கூறி விசிக தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மதச்சார்பற்ற கூட்டணியின் விசிக வேட்பாளர் புஷ்பலதாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். கரும்பலகை சின்னம் ஒரு புதிய ஆரம்பத்தை குறிப்பதாக தெரிவித்த அவர், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை விழுமியங்களான மதச்சார்பின்மை மற்றும் சகோதரத்துவத்தை காக்க மக்கள் விழிப்புணர்வுடன் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பாஜகவின் அரசியல் ஆதிக்க முயற்சிகளை முறியடிக்க கூட்டணி வேட்பாளர்களுக்கு முழு ஆதரவு வழங்க அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் ஒரு தொகுதி மொத்தம் 30 தொகுதிகள், ஒரு தொகுதிக்கு 35,000 45,000 வரையிலும் தான் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களை விலை பேசி வாங்கிவிட முடியும், ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும். ஒருவேளை ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறாவிட்டாலும் கூட வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி வாங்கி ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்றெல்லாம் கணக்கு போடுகிற கட்சிதான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சிக்கு துணை போகிறவர் தான் என்ஆர் காங்கிரஸ் அவர்கள் கூட்டணி. ஆனால் நாம் யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறோம்? திமுக, காங்கிரஸ், விசிக மற்றும் இடதுசாரிகள், தேமுதிக, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்று 23 கட்சிகள். நம்முடைய ஒற்றை நோக்கம் என்ன? அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுகிற மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். பதவிக்காக கால் பிடிக்கும் அனுபவம் தனக்கு கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் திமுக வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தன்னை அனுபவம் இல்லாதவர் என்று விமர்சிப்பதற்கு பதிலடி கொடுத்தார். பதவியை பிடிக்க மற்றவர்கள் காலில் விழும் அனுபவம் தனக்கு கிடையாது என்று கூறி சசிகலா காலில் இபிஎஸ் விழுந்த புகைப்படத்தை காட்டி சாடினார். மேலும் அதிமுகவை பாஜகவின் முரட்டு அடிமை என்று விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், மும்மொழி கொள்கையை திணிக்கும் டெல்லி அணியை தோற்கடித்து தமிழ்நாடு அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உரையாற்றினார். டெல்லி அணியா வெல்ல போவது, டெல்லி அணியா தமிழ்நாடு அணியாங்கிறத இந்த தேர்தலில் செஞ்சு காட்டுவோம். நான் டெல்லி அணின்னு சொல்றேன். அந்த அணியில் யார் இருக்கா? மோடியுடைய கூட்டணி யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லா இடத்துலயும் போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்கம்மா, சரியா? மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? அது மொரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? இந்தியாவுக்கு நம்பர் 1 மோடியோட மொரட்டு அடிமை யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது பள்ளி வாசலில் பாங்கு சத்தம் கேட்டவுடன் கைகளை ஏந்தி ஃபாத்திகா ஓதிய அவர், ராயபுரம் மக்கள் மதத்தை கடந்து மனிதநேயத்தின் அடிப்படையில் தனக்கு வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக பதவியில் இல்லாத போதும் மக்களின் சுக துக்கங்களில் பங்கெடுத்ததாக குறிப்பிட்ட அவர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு எவ்வித திட்டங்களையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். அதேபோல் வெள்ள நிவாரணம் 52,000 கார்டுக்கு நம்ம 2,000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். அது மட்டும் அம்மாவுடைய திட்டங்கள், அதேபோல் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் திட்டங்கள் எல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம். அந்த ஒரு வித்தியாசம் உணராங்க. அதாவது ஒரு எட்டிக்காய், அது முழுமையாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த எட்டிக்காய்களை அது மாதிரி எட்டிக்காயாக ஒரு கசக்குகின்ற, மக்களை கசக்கி சொல்கின்ற ஒரு கசப்பான 5 ஆண்டு காலத்தில் தந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினுடைய அந்த ஒரு நிலை. இப்போ அந்த வித்தியாசம் பார்க்குறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் கீழடி கலாச்சாரத்திற்கும் நாக்பூர் சித்தாந்தத்திற்குமான போர் என்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கனிமொழி எம்பி தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூரில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் செய்தார். அப்போது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கல்வி கற்க தொடங்கிய பெண்ணின் கதையை பகிர்ந்து நெகிழ்ந்த அவர், இந்த தேர்தல் தமிழகத்தின் சுயமரியாதைக்கும் அடிமைத்தனத்திற்குமான போர் என்றார். மேலும் கீழடி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் திமுக கூட்டணிக்கும் நாக்பூரை தலைமையிடமாக கொண்ட சித்தாந்தங்களுக்கும் இடையிலான இந்த மோதலில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என கனிமொழி எம்பி வேண்டுகோள் விடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்குமான தேர்தல் இல்லை.
இது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். செந்தில் பாலாஜி கோவையில் படுதோல்வி அடைவார் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கரூரிலிருந்து ஆட்களை இறக்கி கோவையில் முறைகேடுகள் செய்ய திமுக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை, செந்தில் பாலாஜியை கோவை மக்களும் திமுகவினரும் இணைந்தே தோற்கடிப்பார்கள் என்றார். மேலும் தான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றி முகவராக களப்பணியாற்றுவேன் என்றும் பிரதமர் மோடியின் வருகைக்கு பின் அரசியல் களம் மாறும் என்றும் அண்ணாமலை கூறினார். கட்சிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன், இந்த முறை நான் கேம்பெயின் பண்றேன். கட்சி அதை ஏற்றுக்கிட்டு கேரளா, புதுச்சேரி 3 நாள் கேரளா போயிட்டாங்கன்னா நாளைக்கு காலையிலும் கேரளாவில் தான் இருக்கேன். புதுச்சேரி 3 நாள், நாளைக்கு மத்தியானம் புதுச்சேரியில் இருக்காங்கன்னா தமிழ்நாடு 9ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி வரை தொடர்ந்து எல்லா நாளும் கேம்பெயினில் தான் இருக்க போகிறோம் அக்ராஸ் தமிழ்நாடு. கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுவது மகிழ்ச்சி. அதில் நிறைய பேர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும். இன்னைக்கு நிறைய அந்த பொய் செய்தியெல்லாம் வருதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்கள் தாக்கல் செய்த நாமினேஷன் ஃபார்மில் அவர் கூட இருந்து நான் அந்த வேட்புமனுவை அவரோடு சேர்ந்து அண்ணனுக்கு ஆதரவாக தாக்கல் செய்துவிட்டு வந்தோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியினுடைய எல்லா வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நான் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களும் பணி செய்வார்கள். அது எங்களுடைய கடமை. திமுக அரசு பெண்களுக்கான சிறந்த ஆட்சியை வழங்கியுள்ளது என்று பிரச்சாரம் செய்த ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் இறங்கியுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு தனது முதல்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு சிறந்த திட்டங்களை வழங்கியுள்ளதாக பாராட்டினார். மேலும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் 8000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வாங்க கூப்பன்கள் வழங்கப்படும் என்று உறுதியளித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை தந்து கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு பின்னால் அது 2000 உயர்த்தி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு 8000 ரூபாய் மதிப்புடைய கூப்பன் வழங்கப்படும். நீங்கள் விரும்பிய பொருளை கூப்பனை கொண்டு போய் கடைகளில் கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம் என்பதனையும் நான் இந்த நல்ல விதத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். டெல்லியை தோற்கடித்து தமிழ்நாட்டை வெல்ல செய்வோம் என அமைச்சர் ஏவ வேலு கருத்து தெரிவித்தார். அமைச்சரும் திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளருமான ஏவ வேலு மாவட்ட ஆட்சியரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கைதான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் தனது வெற்றி உறுதி என தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே தொகுதியில் பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த தேர்தல் டெல்லி அதிகாரத்தை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டும் தேர்தல் என்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தோழமை கட்சி தலைவர்கள் ஒரு சேர ஒரே உணர்வோடு டெல்லியை தோற்கடிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்கிற தாரக மந்திரத்தை மனதிலே ஏற்றுக்கொண்டுதான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. அதனால் நிச்சயம் 8 தொகுதி வெற்றி பெறுவோம், திருவண்ணாமலை வெற்றி பெறுவோம். அதிமுக முகமூடி அணிந்த பாஜக தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சாடியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து விமர்சித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக ஆளும் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் அமைதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு குற்றங்களை தடுத்து வருவதாக கூறினார். அதிமுக மூலம் வரத்துடிக்கும் பாஜகவின் பாசிச அரசியலுக்கு தமிழக மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என காட்டமாக தெரிவித்தார். அவங்க ஆளும் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசம் கம்பேர் பண்ணி பேசல. எங்க சட்டம் ஒழுங்கை இரும்பு மனிதராக முதலமைச்சராக இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் இரும்பு கரம் கொண்டே அடக்கி வருகிறார். சில சமூக விரோதிகள் உடைய செயலால் ஏதாவது சம்பவம் நடந்தால் உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது. இது கடந்த கால ஆட்சிகள்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 60-70 விழுக்காடுக்கு மேல் குறைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருப்பெரும்புதூர் தொகுதியில, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில 50 விழுக்காடுக்கு மேல் குற்றங்களை தடுத்திருக்கிறார்கள். அது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான்.
புள்ளி விபரமும் தெரியாது, பத்திரிக்கையும் படிக்கிறது இல்லை, தொலைக்காட்சியும் பார்க்கறது இல்லை. அவர் யாரோ ஒருத்தர் சொல்ற கேட்டுக்கணும் ஒரு பேசணும் தான் முதலமைச்சராக இருக்கப்படுது. இப்போ அதுலேயும் இன்னும் மோசம் அடைஞ்சிட்டார். அதனால அவர் சொல்வதை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவதூறு, அகங்காரம், ஆணவை பேச்சு தான் அவர்கிட்ட பார்க்க முடியும். திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மதிமுக வேட்பாளர் ராசேந்திரனை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய வைகோ, தமிழகத்தில் சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நினைப்பவர்களின் முயற்சி பலிக்காது என்றார். தேர்தல் அதிகாரிகள் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய வைகோ, திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்புகளை சுட்டிக்காட்டினார். மேலும் வரவிருக்கும் தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தனது பிரச்சாரத்தில் உறுதியாக தெரிவித்தார். அமித்ஷாவின் வாகனத்தை சோதனையிடுவீர்களா? ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு. எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். The same yardstick should be applied. ஒரே விதமான அணுகுமுறை இருக்க வேண்டும். ஆனால் எப்படியாவது தமிழ்நாட்டை கபலீகரம் செய்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு வருவதற்கு கொத்தடிமை சேவகம் செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் பெயரை சொல்லுவதற்கோ, மக்கள் கழகம் புரட்சித் தலைவர் பெயரை சொல்லுவதற்கோ அருகதையற்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.